ஸ்கூலுக்கு போனோம் அழுவுற ஏன் கூட வர மாட்டியா ஏறி அங்க ஓடி போயிருவேன். சின்ன பிள்ளை எப்படி தைரியமா வருது இதை உட்காந்து அழுந்துட்டு பூச்சாண்டிட்டு புடிச்சு கொடுக்குற மாதிரி காஸ்மி உட்காரு மண்டை பிடிச்சி மண்டையிலே அடி போடுவேன். காலையில காட்டி பூச்சாண்டி எங்க ஒரு அமைதியாரு பண்றாங்க அப்படிக்காங்கலாம் பறந்து போகுது. ஏய் உட்காரு பொக்குன்னு விட்டான்னு வச்சுக்கோ ஜோக்கர் பிள்ளையாது. ராஜு பாய் 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். உட்காந்தானே சந்தோஷம் தான். இங்க நீ கால் வைக்கிற இடம் இல்லம்மா யாஸ்வி. நான் இங்க இருக்கேன் புல்லட்ல உட்காந்து என்னை மறந்துனா அவ்வளவுதான். போலாமா? போயிட்டு காலைல காட்டியும் போயிட்டு உங்க தாத்தாட்ட திட்டுவாங்களாமா? எங்க போயிட்டு உங்க தாத்தாட்ட போயிட்டு திட்டுவாங்க. இன்னைக்கு காலையில காட்டி எந்திரிச்சு வாய்க்கூட கொப்பளிக்காம வர நம்ம ரைடு. அஸ்வி ரைடு போறோம். சரி இன்னைக்கு நாங்க 2 பேரும் மேட்சா போடல. ஒரு நாளாச்சு நாங்க மேட்ச் ட்ரெஸ் ரைடு போறோம். டெய்லி இப்படி காலையில் நாங்கள் ரைடு போலினா அவளுக்கு பார்க்கலே பார்த்து யாஸ்வி உட்காந்துட்டோம் வண்டியில். இன்னும் ஏன்டி பார்க்குறேன் ரோட்டை வெடிக்கும். இவளுக்கு மட்டும் நாங்கள் ரைடு கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். நைட்டு நான் வந்ததுக்கப்புறம் வீச்சுன்னு கற்றுவேன். ஏன்டி உட்கார் வண்டியில் உட்கார். இதுக்கு தான் உனக்கு புல்லட்டில் கூட்டுறது. புல்லட்டில் வந்தாலே பயங்கர குஷியாகிடுவா. யாஸ்வி உட்காரு மண்டை பிடிச்சி மண்டையிலே அடி போடுவேன். இங்கே தான் பீக்காக் இருக்கும். பீக்காக் அங்கே தூரமாக இருக்குடி. இங்கே எங்கள் ஏரியாவிலாம் பீக்காக் இருக்கும். எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு பீக்காக் காட்டுவாங்க. நானே இவளுக்கு ஒரு டைம் ஆச்சு இங்கே பீக்காக் காட்டலான்னு பார்த்தா ஒரு வெங்காயமும் இல்லை. இந்த இடம் வேறு சுத்தம் பண்ணுறாங்க. பீக்காக்லாம் பறந்து போகுது நிறையா. ஏய் உட்காரு. நீ எந்திரிச்சு வர்றது மட்டும் உங்கள் தாத்தா பார்த்தாரு திருமலைகிரியில். இன்னொரு டைம் நமக்கு புல்லட்லேயே அனுப்பிச்சு விட மாட்டாரு. இப்போ தானே சொன்னேன். யாஸ்வி அமைதியாக உட்காரு. நீ ராவடி பண்ண வேணான்னு சொல்லி எந்திரிச்சு நிற்காதீங்க. அவளுக்கு கால் வைக்கிற மாதிரி சின்ன பிளேஸ் கரெக்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே அவள் கால் வச்சு ஏறிக்கிறாள் தான். வாடி உட்காரு வாடி. இவளுக்கோசமே நானும் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வெளியே வரதா இருக்கு. சரி என்ன பண்ணுறது? அதே பேம்பஸ் நாங்களாம் பேம்பஸ் போட மாட்டோம். குழந்தைகிட்ட பேம்பஸ் டைப்பரில் என்ன பண்ணோம்னா எரி விட்டுருவோம். போட்டு வச்சோம்னா நாயெல்லாம் தூக்கிட்டு போடுச்சா பாப்பாவுக்கு வெயில் வலிக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தாத்தா பாட்டிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நீ உனக்கு நான் கீ செயின் தானே கீ கழட்டி தரேன் இருன்னு எந்திரிச்சு நிற்க கூடாது. எந்திரிச்சு நின்னா மண்டையிலே கொட்டுக்க வைப்பேன். ஏய் உன் தாத்தா இருக்காரு அடிச்சு விடுவாரு. ஏய் ஜனா என்னடா 10 நாள் லீவுன்னு திட்டாரா? இங்க வேற உங்க தாத்தா வேறு திட்டாங்க. கடைக்கு வந்துச்சு கால் நேரத்துலேயே வரல வீட்டுக்கு. ஐயோ பாய் அமைதியாக உட்காரு. ஏறி அங்கே ஓடி போயிடுவேன். அவன் இது ஏதோ வண்டி பெட்டுன்னு நினச்சிட்டு இது மேலே ஏறி போயிட்டு இருக்கா. சரி இவளை அந்த டைம் என்ன பண்ணா நாடா போட்டு இவளை வயிறில் ஃபுல்லாக கட்டி விட்டுருணும் போல. நான் இங்கே வண்டி ரன்னிங்கில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கூட தெரியல. பழக்கமாகிற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கும் கடைக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா வண்டி அதிகம் வராது. ஸோ ஈஸியாக வந்துட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிப்போம். இவளை வண்டியை வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்.
எக்ஸாம் இருக்கா இவளுக்கும்? ஆண்டி கரெக்டாக வீட்டில் விட்டுட்டு வந்தேன் ஆண்டி. அங்கிள் சாப்பிட்டேன் காலையிலே. அங்கே ஏய் பேக் எடுத்து கிளம்பலாம். ஸ்கூலுக்கு போனோம் அழுவுறேன். ஏன் கூட வர மாட்டியா? ஏய் உங்க தாத்தா தான் கூப்பிட்டு போறாரு. நின்ன வர மாட்டா. யாஸ்விலாம் எப்படி தெரியுமா என் கூட பைக்ல வர, நீ வர மாட்டியா? ஏய் தாத்தா கடைட்டு இருக்காரு, அங்க போய் ஏறிக்கோ. வரியா இல்லையா? தாத்தா கடைட்டு இருக்காரு, ஏறு. சின்ன பிள்ளை எப்படி தைரியமா வருது, இதை உட்காந்து அழுந்துட்டு பூச்சாண்டிட்டு புடிச்சு கொடுக்குற மாதிரி. பூச்சாண்டிட்டு கொடுக்குற மாதிரி இருப்பேன். காலையில காட்டி பூச்சாண்டி எங்க வரும்? அமைதியாரு. பேகு 2 பேக் தான் கொடு ஆண்டி. பொக்குன்னு விட்டோன்னு வச்சுக்கோ. ரோஹித்துட்டு கேட்டு போய் நேற்று நாங்கள் 10 hourல எப்படி போனோம்னு. எப்படி புத்தாண்டிட்டு விடுவாங்க சொல்லு? எப்படி விடுவாங்க? பேக் நடுவில் பிடிச்சிக்கோ. ஒரு பேக் ஏய் போறவல்ல பேர் குச்சிட்டு இறங்கி பாரு. மாமாலாம் விட மாட்டாங்க. மாமா தான் இதெல்லாம் வாங்கி தராங்க. கூட்டிட்டு போய் செல்லர்ஸ்லாம் கூட்டிட்டு போறாங்களா? அங்கே புதுசாண்டி விட்டாங்க. விட்டுவிடும் காலவாளி. நல்ல பையன் சொல்ல அப்புறம் போறவங்க வாங்கி. ஐயா ஏய் வாந்தி எடுக்கிற கேச நீ பஸ்ஸிகா என்ன இந்த பிள்ளை இப்படி அழுவுது? ஜோக்கர் பிள்ளையா இது? நீ தான் ஜோக்கரு. ஜோக்கருக்கு தான் அழுவும். ஆமா தானே பஸ்ஸிகா? இது என்ன கோமாளியா இது? ஏய் வாந்தி எடுக்காது, அமைதியாரு. ஸ்கூல் லீவ் போட்டலாமா பர்சிகா? ஒன்று பண்ணலாம், இவ்வளோ பேர் ஸ்கூலில் விடலாம். நாம் 2 பேர் ஸ்கூலில் கட்டி எடுத்துட்டு இதுக்கு போகலாம், ரிலையன்ஸ் மாலுக்கு. உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவேன்? நல்ல பிள்ளை, பிள்ளைக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருக்கா. டெய்லி நானே கூட்டு போய்ட்டு விட்டுட்டா. ஏய் உங்கள் பேர் என்ன? வர்ணிகாவா? வர்ணிகா நானே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டா. வேண்டாமா? ஏய் பூச்சாண்டிட்டு பிடிச்சி கொடுக்குவா. அவங்க பாரு அவங்க ரயில்வே இருக்குது, அப்படியே பாம்பேக்கு வண்டி ஏற்றி விட்டுருவோம். பார்க்குறியா? ட்ரெயினில் வந்து வண்டி வெட்டி விட்டா. வர்ஷிகா நேற்று நான் யாஸ்மி ரோஹித் 10 hourல சொயின்னு போனோம் தெரியுமா? இது ஜோக்கர் பிள்ள. கோமாளியா நீ? ஏய் நீ கோமாளி தானே? கோமாளிக்கு தான் காலைல காட்டி உட்காந்து அழுவோம். ஸ்கூல் கட்டிடுச்சுலாமா? ஏற்காடு போகலாமா? ஏற்காட்டில் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன சொல்கிறேன்? தாத்தா கிட்ட போறியே, நானே விட்டுட்டா? நான் போய் விட வேணாமா? நான் போய் விடுறேன். நான் தான் விடுவேன். டாடா சொல்லு. ஏய் அப்போ ஊனி விடுவேன். நான் போய் விட்டு வந்துடுறேன். 2 minutes இரு. வர மாட்டேங்கிறா இரு. சந்தோஷம். இவன் ஜோக்கர் பிள்ளையாகிறா. ஏய் ஸ்கூல் கட்டடிக்கலான்னா? ஸ்கூல் கட்டடிக்கலையா?